அப்படி யாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளிலே அவரை சேவிக்கும்படியாக வந்திருக்க தேவச்சனம் எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் வாயை தரங்க. 2025 வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு பணி செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சொல்லி எல்லாரும் வாயை தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை திருத்தமை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நம்ம திலகதன கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். அப்படி ஆசீர்வதி பொறுக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனை பாடல்களாக அருமையான பிரதர்ஸ்களோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் 2ஆவது மாதம் 4வது ஓய்வு நாளை காண முதல் பாடலாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்த கீதம் பாடு. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி பாதாளம் வழி விலகி, பாவத்தின் சுமை அகற்றி கொடும்பாதாள வழி விலகி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. செல்படுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்பம் ஒரு வாழ்வை தருகின்றாரே. எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. சென்று அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
எருசலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடி ஆடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனைக்கான இரண்டாவது பாடலாக பரிசுத்தரே எங்கள் இயேசுநாத தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் சேர்த்து கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உம்மை கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபை
நீளத்தில் நீ எங்கும் ராஜா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நீளத்தில் நீ எங்கும் ராஜா, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹல்லேலூயா. இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்ட கிருபைக்காக கண்கள் மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர். உடனே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 1ஆம் சங்கீதம். நம்ம திலக்கு தான் அருமையான பிரதர் தாமஸ் செல்வராஜ் பிரதர் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் உயர்த்தி மாறி மாறி வாசிப்போமா? சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராய் இருந்த மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆமென். தேங்க்யூ பிரதர். சங்கீதக்காரன் தாவீதுடைய சங்கீதம் சின்ன வயசுலேருந்து கற்றுருப்போம் இருக்கு. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1ஆம் வசனத்தையும் நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கரோ அப்படி இராமல் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அறியும். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபிரதம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நிறைய தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்லும். நம்ம திலகதன் பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை காணும்படியா தேவன் எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்களோடு பேசும்படியா கர்த்தர் நாமத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சந்தோஷமா இருங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தினத்தில் உங்களோடு பேசும்படியா தேவன் கொடுத்த வார்த்தை லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. மோசே மூலமா தேவன் என்ன சொல், எனக்கேற்ற பரிசுத்தம் இல்லை, முடியாது இல்லையா? சீசர்களே சொல்றாங்க எங்களால முடியலான்ட்டவரே, இதெல்லாம் பின்பற்ற முடியுமா? உங்களால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆவியினால தான், விசுவாசத்தினால தான், நம்பிக்கையினால தான், ஆண்டு சமத்தில் காத்திருக்கிறதுனால தான், நிறைய துதித்தாதான் முடியும். எனக்கேற்ற பரிசுவான்கள் இருக்கும்படி, எனக்கேற்ற ஜனம் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு எதுக்காக நம்ம பிரித்து எடுத்து எங்கெங்கேயோ எப்படி எப்படியோ இருந்து அறியாமல் இருந்து ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருந்து எதுக்கு பிரித்து எடுக்கிறார்? இன்னும் இதிலிருந்து பிரித்து எடுப்பார். எப்படி? உங்கள் விசுவாசம் பெருகும்படி, பரிசுத்தம் உண்டாகும்படி, உங்கள் மூலமாக மகிமைப்படும்படி, உங்கள் மூலமாக ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படி, உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி முதல்ல வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. ரட்சிப்பையும் சந்தோஷம் சமாதானத்தை கணவனும் பிள்ளைகளுக்கு முதல்ல கொண்டு வாங்க. ஐயாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஐயாவுக்கும் மறுபடியும் இல்லைன்றது சொல்ல தர்க்கமும் போராட்டமும் நிறையா நடக்கும். ஊழியத்திலையும் ஜபத்திலையும் சரி. அவர் திட்டினாலும் விட்டு கொடுக்கலனாலும் ப்ரேயர் பண்ணுவார். எந்த ஒரு முக்கியமானதுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்ட்டுவார்.
நம்ம தெரியணும் நம்ம நற்கிரி நற்குணங்கள். ஏதாவது சொல்லணும்னா அவர் பயந்து கலங்கி இருக்கும்போது, அதனால தான் உபாச ஜபத்தில் சகோதரிக்கு சொல்கிறேன், கணவருக்கு 1008 கஷ்டங்கள் டென்ஷனில் பிரச்சனை இருப்பாங்க, என்ன பண்ணுறது கலங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஜபிக்கிற கிருபை இல்லை, இன்னும் சத்தியத்தை அவ்வளவா தெரியல, நிறைய துதிக்கிறதுக்கு வர்றதில்லை. அவங்களுக்கு சகோதரிகள் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தை ஊட்டும்படி, ஐக்கியத்தை உண்டாக்கும்படி. பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், இதெல்லாம் மாற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணலாங்க. அந்த விசுவாசமான வார்த்தையை பேசணும். கணவர்கிட்டையும் சரி, பிள்ளைகளையும் சரி, அப்படி ஊட்டி வளர்க்கணும். அங்கே வாய்த்து ததாபதான் பேச முடியாத அந்த குழந்தை இன்னைக்கு வசனம் சொல்லுது இல்லையா? ஆண்டவர் நம்ம முயற்சி எடுத்தால் தான் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். மற்ற ஜனங்களை விட்டு எனக்கேற்ற பரிசுத்தவான்கள் இருக்கும்படிக்கு பிரித்தெடுக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அதில் 23 வாசிங்க. அதில் 23, நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன். எப்படி? அவர் ஆரோசிக்கமான அருவருப்பான காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. துரத்தை விட்ட, தள்ளிவிட்ட, நமக்கு உரமான காரியங்களே, நமக்கு அடிமைப்படுத்துகிற காரியங்கள், சடங்காசாரங்கள், மற்ற சுற்றி இருக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒத்துழைச்சு போனாலும் முடியாது. அவைகளோட அந்த கிரியைகளோ அந்த காரியங்களோ நீங்கள் விசுவாசத்தில் வளர முடியாது. விசுவாசத்துக்குள்ளே இருந்தால் தான் பெருக முடியும். யார் வளர்ந்துருக்காங்களோ, யார் பக்தியாக இருக்காங்களோ, எவ்வளோ ஆண்டருக்குள் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களோட இணைந்தால் தான் நீங்கள் விசுவாசத்தில் பெருக முடியும், பக்தி விருத்தி அடைய முடியும், தேவனை நெருங்க முடியும். உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்ட எல்லா சுத்தமான காரியங்கள், பாவம் சாபம் இருக்க மட்டும், வியாதியாக இருக்கட்டும், பிசாசு பிடியிலாக இருக்கட்டும், விடுதலை பெற்ற ஆண்டோட தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அதையே செய்தால் நமக்கு செய்ய மாட்டார், யுத்தம் செய்ய மாட்டார், வழக்காட மாட்டார். நான்லாம் வாக்குத்தத்தெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவேன். உருவாகாதுன்னு சொன்னீரே, இதை வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீரே, வழக்காடுகளோடு வழக்காடுவேன்னு சொன்னீரே, உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னவர், உம்முடைய பிள்ளைங்க எங்கள்ட்ட இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னியும் இதை செய்யும் ஆண்டவர். சவாலாக சொன்னா இல்லையா? அவர் நாமத்துக்காக வைராக்கியம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவருடைய வழியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? உற்சாகமாக இருக்கிறோமா? வைராக்கியமாக இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுறோமா? விசுவாசத்தில் பெருகி இருக்கிறோமா? வாஞ்சியாக இருக்கிறோமா? பரிசுத்தத்தை விரும்புகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் மற்ற ஜனங்களை விட்டு எனக்கேற்ற ஜனங்களை மாற்றும்படிக்கு பரிசுத்தராய். அவர் பரிசுத்தர்மா, அவர் பரிசுத்தர். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார், இனி நடக்க சம்பவிக்க போகிறவர்களையும் கொடுத்துருக்கிறார். வேதத்தை நேசித்து படிக்கணும். அவர் இடத்துல நம்ம நெருங்குவதற்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு இருந்தால் தான் முடியும். அதனால தான் பிரித்து எடுக்கிறார் நிறைய காரியங்களை. அப்புறம் எடுத்துக்கோங்களேன், எல்லாவற்றையும் விட்டு வந்தார். எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. முடியுமா? இப்போ முடியுமா? இதுதான் எனக்கு முக்கியம், நான் ஆண்டவர்லாம் முக்கியம் இல்லை. யோசிப்பு எடுத்துக்கோங்க. நிறைய இந்த சம்பவங்களை சொன்னதுனால சொல்கிறேன், நிறைய அடிக்கடி இந்த சம்பவங்கள்லாம் எடுக்கிறோம். ஏன் சகோதரன் அமைதியாக இருந்தார், ஒரு தர்க்கம் பண்ணல, பிரச்சனை பண்ணல. எப்படி சொப்பனை நிறைவேற அடிச்சு குழியில் போட்டு சிறையில் இருந்து என்ன? அவருடைய சித்தம் திட்டம்னு ஒன்று இருக்குது, நம்மளை குறித்தான நோக்கம். யோசிப்பு கொண்டு தேசத்துக்கு, ராஜாவுக்கு, சகோதரனுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வைத்தார் யோசேப்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கஷ்டமா நினைக்கல, முறுமுறுக்கல, ஆண்டவரை திட்டல. சிறைவாசல் கிடைக்கும் போது கூட அவங்க கண்களை தய கிடைக்க செய்தார். ஏம்மா? அவர் என்ன தப்பு பண்ணார்? ஆண்டவர் அந்த பஞ்சம் நீங்கும்படி, சகோதரர்லாம் போஷிக்கும்படி, ஏளனமா அற்பமா பேசினவங்க மத்தியில் கர்த்தர் உயர்த்தினார் யோசேப்பை. ஏன்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்மோடு இருக்கும்படி அந்த பரிசுத்தத்தை விரும்பணும், வைராக்கியத்தை விரும்பணும், விசுவாசத்தை தேடணும், காத்திருக்க விரும்பணும். என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுக்கிறேன். பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், உன்னை எதுவும் தாக்கக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நேசிக்கிறாருமா. பெற்றோர் கூட அப்படி நேசிக்க மாட்டாங்க, சகோதர கணவர் மனைவி கூட அப்படி நேசிக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தான் ருசிக்க முடியல ஆண்டவர். நீங்களே கூட உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் அவ்வளோ அக்கறையானவர். உன்னுடைய பலவீனம் என்ன, உன்னுடைய கஷ்டம் என்ன, உன்னை தாங்க முடியுமா? தாங்கிக் கொள்ள முடியான ஆண்டவரை, தப்பித்து கொள்ள முடியான அப்படி ஒரு ஆண்டவர். தேவனுடைய பிள்ளையிலே,
ரொம்ப அடித்த குழந்தை தாங்க மாட்டான்னு தெரிகிற மாதிரி அதை விட மேலானவர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை மல்கியா 2:11 வாசிங்க. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம், பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. நம்ம மூலமாய் மற்றவங்களுக்காக வாழக்கூடாது, மற்றவங்களை பார்க்கக்கூடாது. அன்று பிள்ளை நம்ம வாழ்கிறோமா, சாட்சியா வாழ்கிறோமா? வாசிங்க மல்கியா 2:11. யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் நேசிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். எப்படி? நீ சிநேகிக்கிற பரிசுத்த, பரிசுத்த குலைச்சலாக்கி அருவருப்பான காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தால் ஜெபம் கேட்கப்படாது, தேவனோடு நெருங்க முடியாது, தேவனோட ஆசீர்வாதம் தங்காது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அடிக்கடி பலவீனங்களோ பிரச்சனைகளோ வந்துக்கிட்டே இருக்கும். அது மேற்கொள்ள ஜெயம் பெற ஜெப வீரர்களாய், விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாய், ஆவியினான ஒத்தாசையோடு தான் மேற்கொள்ள முடியும். இதுக்காக தான் உங்களை சரி பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு, சீர்படுத்துறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குறாரு. இந்த பூமியில எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற ஆசீர்வாதமாக இருக்கவங்களை உயர்த்தும்படி தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு போதிக்கிறார். சபைகளில் ஆவியானவர் பேசுகிற சபைகளில் காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லப்படும். சபைகள் ஸ்திரப்பட, சபைகள் எப்படிலாம் பெருகி வளர்ந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு. அந்த காற்றம்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருக்கத்தை ஆசீர்வாதம் பார்த்தோன்னே பாருங்க, இந்து மனுஷன் அவர் போங்க, நீங்கள் எல்லாம் போங்க ஐயா, நீங்கள் செய்யுங்கய்யா, நான் முடிச்சு கொடுக்குறேன் ஐயா. அவர் பாருங்க, கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புர்ருன்னு அப்படி இருப்பார். சத்துருக்களை சமாதானமான ஆகும்படி செய்வாராம். அவர் செய்வார் எல்லாமே. நம்ம அவருக்காக ஓடும்போது அவர் எல்லாம் பார்த்துக்குவார். எங்களுக்கு எல்லாருக்குமே, சபையார் எல்லாருக்குமே ஆச்சரியம். ஊர் தலைவர் எங்களுக்கு அப்படி பேசினார். ஏன்னா அவருக்காக ஓடுறோம். அவரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், ஆலயத்து மேலே ஒரு பற்றுதல், சபையார் உள்ள ஒற்றுமை. நீங்கள் அந்த ஒற்றுமையை கொண்டு வாங்க தயவு செய்து. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னா என்ன கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு 20, எசேக்கியேல் 20 12, 13, 14. இதை வாசிங்க. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் ரெண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்ததால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆமென். மறுபடியும் ஒவ்வொருத்தையும் பேசும்போது என்ன பேசும் பார்த்துக்கிங்களா? ஆராதனைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேம்மா, நீங்கள் எனக்கு கொடுங்கன்றதுக்காகவா சொல்கிறேன்? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக. எழுந்து போயிடாதீங்க, பாவத்திலும் கஷ்டம் பிரச்சனை நெந்தில மாட்டிக்காதீங்க, நீங்களே இடம் கொடுத்துடாதீங்க. அதனால தான் ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது. மற்ற நாளில் வரலனாலும் உங்களுக்கு வேலை சூழ்நிலையும் விட்டு கொடுக்குறோம். இந்த ஓய்வு நாளை விட்டுறாதீங்க. இது பரிசுத்தமான நாள், இதை ஓய்வு நாள் பரிசுத்தப்படுத்துகிற நாள், இது மகிழ்கிற நாள். தேவன் இதை முக்கியப்படுத்தி ஆதியாமத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த நாளை ஆசீர்வதித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓய்ந்திருந்த நாளை, இது பரிசுத்தமான நாள், பரிசுத்தமாய் ஆராதிக்கணும்னு சொன்னேன், எப்படியாய் தொழுது கொள்ளணும்னு சொன்னேன், பரிசுத்தத்தை விரும்புங்கன்னு சொன்னேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு எப்படி இருக்கீங்களேன்னு தெரியாது. வேதத்தை நேசித்து ஜெபிக்கிறதுல, குடும்பத்தில் எப்படி உண்மையாக இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தான் அறிவார். அதை கொண்டு தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதீங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நம்ம வெளிப்புறமாக எல்லாமே சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் தான் சுத்தமாக்க முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் சேவிக்கிறவங்க பரிசுத்தத்தோடு சேவிக்கணும். ஆவியில், சிந்தனையில், எண்ணங்களில், வாயின் வார்த்தையில், செவிகளில், ஆவி எல்லாவற்றிலும் விடுதலை வேணும்னா, சந்தோஷம் சமாதானம் வேணும்னா, தேவாவி நிரப்பப்படணும்னா எப்படி? அவர் பரிசுத்தப்படுத்தணும். வார்த்தை மறுபடியும் இதை குறித்தானுங்க. சத்தியத்தினால, விசுவாசத்தினால, ஜபத்தினால, ஆவியினால, துதியினால, இதெல்லாம் அதிகமாக இருந்தால் தான், குறைஞ்ச முடியாது, அதிகமாயிட்டே போகணும்.
அப்போதான் நீங்க பரிசுத்தத்தை நெருங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர்ல 6:14 வாசிங்க. அதனால தான் அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளோடு அவங்களோட அதிகமாக இருக்காதீங்க, பிணைக்கப்படாதிருப்போம். உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அசுத்தமான மனுஷர் மத்தியில், அசுத்தமான குடும்பங்களில், அசுத்தமான உலகத்தில் மனுஷரில், ஃப்ரெண்ட்ஸுங்களில், இவங்க மத்தியில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் விசுவாசத்தை காத்துக்கிறீங்களா? உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கிறீங்களா? எப்படி சாட்சியாக வாழ்றீங்க? வாசிங்க 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? எப்படி சொல்றாரு? அதனால தாம்மா அவங்களோட அவ்வளவா முக்கியமாக போகலண்ணா, கோச்சுக்குவாங்க, அவங்க திருப்திப்படுறதுக்காக, நம்ம டைம் நேரம் போகிறதுக்காக ஜாலியாக இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அங்கே இருக்கிற கிரியோ, அங்கே இருக்கிற சாபமோ, அங்கே இருக்கிற அவிசுவாசமோ உன்னை பிடிச்சிக்கும். நீ இன்னும் பின்மாற்றமாக தான் போவேன். உன் பரிசுத்த விசுவாசம் பெருகாது, பக்தி பெருகாது, ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் பின்மாற்ற போகிறதுக்கு காரணமே இப்படி தான். மற்றவங்களை பார்த்து பார்த்து பார்த்து. கர்த்தருடைய பிள்ளையில தேவனை பாருங்க, என்ன பின்பற்றுங்க, நான் மாதிரியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். நேசிங்க, வேதத்தை நேசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து எவ்வளவுக்கெவ்வளோ துதிக்கிறீங்களோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவர்களோடு சேராதீங்க. அதனால தான் அவர் நடுவிலிருந்து பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். கேவலமாக நினைப்பாங்க, அற்பமாக நினைப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க, வரலன்னா திட்டுவாங்க, கோச்சிக்குவாங்க, நமக்கு செய்ய மாட்டாங்க. இப்படி பல காரியங்கள் உபத்திரப்படுங்களுக்கு ஆண்டவர் அநேக உபத்திரங்கள் தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். அதெல்லாம் மகிமையாக இருக்கிறதே உபத்திரங்கள் உங்களுக்கு ஆறுதலாய் கொடுக்குமா? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய இப்படி இடுக்கமான ஆண்டவர் பிள்ளைங்க இவங்க வெறுத்துருவாங்க, இவங்க கோச்சிக்குவாங்க, இவங்க போகலைன்னா, அங்கே போய் இல்லைன்னா, அங்கே வரலன்னா, இப்படிதான் ஈடுபட்டு உங்க விசுவாசம் பெருகாமல் இருக்குது. ஹல்லேலூயா. அதிலே 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்பதாங்க பிள்ளைன்னு ஆசீர்வதிக்கிறவர் குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள். நீங்க எப்படியோ இருந்துட்டு ஏதோ ஒரு நாள் வந்துட்டு இல்லையா, எப்படிமா உறவு வரும்? ஆண்டரோட ஒரு நெருக்கம் எப்படி வரும்? இப்போ ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமாக பழகினது அடிக்கடி இப்போ இருந்தால் தான் அவங்களோட குணங்கள், அவங்களோட அன்பு, அவங்களோட எல்லா காரியமும் நமக்கு புரியும். அதனால தான் இந்த ஐக்கியத்தை குறித்து ரொம்ப பேசுகிறேன். ஒருமனப்பட்டு இருந்தாதாம்மா, ஒருமனப்பட்டு இருந்தாதான் குடும்பத்தில் கொண்டு வாங்க, முதல்ல கணவர் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வாங்க, சபைகளில் கொண்டு வாங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார், ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமா இருப்பார்கள். 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 14, 15, 16. நான் பரிசுத்தராக இருக்கப்ப நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசு எல்லா நடக்கையிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தரமாயிருங்கள். முன்னே இருந்தீங்க, முன்ன எப்படியோ இருந்தீங்க, அறியாமல் இருந்தீங்க. என்ன சத்தியத்தை சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன்னா என்ன ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? ஜபங்கள் கேட்கப்படாது. வாசிங்க 14, 15, 16 கவனிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கஷ்டமா இருக்குல்ல சில பேருக்கு, விட முடியாத பாவங்கள், வெறுக்க முடியாத பாவங்கள். இதை விட முடியலையே ஆண்டவரே, இதுக்கு அடிமையாயிட்ட ஆண்டவரே. இந்த காரியத்தெல்லாம் கூட செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, நடக்கையில் எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள். அதிலே 7 வாசிங்க. 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எப்படிங்க புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் எப்படி உண்டாகும்? விசுவாசம் சோதிக்கப்படும். நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் சோதிக்கப்படும். பொன்னை போல புடமிடுவேன்னு சொல்லப்பட்டு ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படிதான் இருக்கும். வசனத்து மேல நம்பிக்கை, வாக்குத்தத்தம் மேல நம்பிக்கை. ஏன் நாங்க போராடிட்டு இருக்கிறோம்?
ஏன் மண் திறப்பிலின்று போய் யாக்கோபு போல எங்கள் ஆசீர்வாதி ஆண்டவரே ஏன் போராடி செபிக்கிறோம்? பெற்றுக்கோங்க. மனுஷரோடையும் தேவனோடும் போராடினாயே போதும். எதனா இக்கட்டு ஆபத்துனா மட்டும் கடவுளை கூப்பிட்டா போதும். தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணுமா? அதனாலதான் ஜெபாவி நீங்க விரும்புறது கிடையாது, தேவனோட நெருங்க பரிசுத்தத்தை விரும்புறது கிடையாது. அதனாலதான் மற்ற ஜனங்களை விட்டு பிரிக்க முடியாம இருக்கு. அவங்களோட பிணைக்கப்பட்டிருக்கிறீங்க. அவிசுவாசிகளோடு இணைக்கப்பட்டா ஒன்றும் நடக்காது. சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளியின் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கணும். இல்லைன்னா அவிசுவாசம் உங்களுக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. அதனால தான் நிறைய கொஸ்டின் ஆண்டவர் கேட்குறா, உனக்கு விசுவாசம் இருக்கா, உனக்கு விசுவாசம் இருக்கா, எனக்கு வல்லமை உண்டுன்னு உனக்கு விசுவாசிக்கிறேன் கொஸ்டின் கேட்குறேன். நிறைய இடத்துல பார்த்தீங்க, சுவிசேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டு அதன்படி செய்கிறாங்க. உனக்கு விசுவாசம் உனக்கு ஆக கடவுள், நீ விசுவாசியாமல் என்ன செய்ய முடியும் ஆண்டவர்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் 12:10-11 பார்த்தீங்கன்னா ஏன் சிச்சிக்கிறார்? அவர் பரிசுத்தத்துக்கு நாம பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு சிச்சிக்கிறார். எப்படி? அவரோட என்னோட கூட இருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை விட்டு நீ தூரம் போயிடக்கூடாது, எதனா பிரச்சனை மாட்டிக்கொள்ளக்கூடாது, பிசாசின் கண்ணியில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சாபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நிந்தை வெட்கம் உன்னை அணுகக்கூடாது. வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பழக்கம். இப்போ அம்மா செய்வாங்க, இது பிடிக்காது, அடிக்கடி சொல்லுவேன். தாய் பிள்ளைக்கு தற்காலத்தில் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அடித்து வளர்க்க முடியும்? பிள்ளைங்க தோலுக்கு மிஞ்சினா தோழன்ற மாதிரி அடிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. பயம் இப்போ எங்கே இருக்குது? பெற்றோருக்கும் வாதியாருக்கும் உள்ள பயம் இல்லையா? அப்படிலாம் எங்களை வளர்த்ததுனால்தான் ஒழுக்கத்துக்குள்ள, ஒரு பயபக்திக்குள்ள, ஒரு கீழ்ப்படுதலுக்குள்ள கற்றுக்கொள்ளும் பிள்ளைங்க. வாத்தியருக்கு பயப்படுற பயம், நம்ம ஆபீஸ் மேனேஜருக்கு பயப்படுற பயம், எதனா சம்பளம் போய்டும், பிரச்சனை வந்துடும், அசிங்க போட்டுரும், எல்லாம் பிடிச்சிருவாங்க, வேலை விட்டு போய்டும், இதுக்கெல்லாம் பயப்படுறோம். தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லையே, இல்லையா? சிச்சை. அதனால தான் சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறான்? முறுமுறுத்துறோம், ஆண்டு அசட்டு பண்ணிடுறோம், பயில் படிக்காம விட்டுறோம், ஜெபம் பண்ண விட்டுறோம், ஆலயத்தை தேடாம விட்டுறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தா சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் ஆண்டவரே முறுமுறுத்துனால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் வழியிலே ஆண்டோட கோபம் இறங்கினது. முறுமுறுக்காதீங்க. எவ்வளோ அற்புதம் செய்தவர், எவ்வளோ ஆசீர்வாதமாக வைத்தவர், எவ்வளோ நன்மையிலே செய்தவர், ஏன் முறுமுறுக்கிறீங்க? இன்னும் செய்ய மாட்டாரா? விசுவாசம் உங்களுக்குள்ள ஒருவருக்கும் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுவுமே பெற்றுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க அதிலே வாசிங்க. அதனால்தான் சிச்சை வேணும். சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அதுல பழக்கத்துல கொண்டு வரணும். 4 இடத்துல தெரிஞ்சுக்கும், இது ஏதோ நம்ம தவறு செஞ்சிருக்கோம், ஏதோ கீழ்ப்படியில, இன்னைக்கு அதிகமாக தேவசமத்தில் இல்லை, தேவனை தேடலை, ஆண்டவருக்குமான காரியத்தை இந்த செய்த உணரணும். அதுக்காகவே கண்டு உணரும்படி சிச்சிப்பேன் ஆண்டவர் சொல்ல. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரத்தில் பங்குலூலாக இருக்கும் பொருட்டு மற்ற ஜனங்களை விட்டு பரிசுத்தத்தை நாடும்படி, பரிசுத்தத்தை விரும்பும்படி நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மல்கியா அதிலே 3:18 துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். நீதியை விரும்பி பாருங்க. அவர் நீதி நியாயத்தை செய்கிறவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தியம், நீதி. ராஜாதி ராஜாவை சேவிக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நீதியை விரும்புறோமா? பரிசுத்தத்தை விரும்புறோமா? ஊழியக்காரங்க செய்யாதவங்களுக்கு வித்தியாசம் அவருக்கு தருவார். நிச்சயமா உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். வித்தியாசத்தை கொடுக்கிற ஆண்டவர். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். என்ன சொல்றாரு? வித்தியாசத்தை துன்மார்க்கனுக்கும். அதனால துன்மார்க்கன் காற்றை பறக்கடிக்கும் பதரை போடுக்கிறான். சங்கீதம் 1 வாஸ்தம் இல்லையா?
தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையின்படி கட்டப்பட்டு வார்த்தைக்கு நடுங்கி வேதத்தை நேசித்து அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்தாதாம்மா தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் மற்றவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் நிச்சயமா வரும். ஆண்டவரே, நான் இதை செய்தேன், இது இருந்தேன், இப்படி வாழ்ந்தேன், இப்படி நடக்கிறேன், இதுக்காக தான் கேட்குறேன். சண்டை போட முடியும், ஆண்டவர்கிட்ட உரிமையாய் போராட முடியும். நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டு. நம்மளே குற்றமான சாட்சி இது பண்ணிட்டேன், இப்படி சரியில்லையே, என் ஜெபம் பதில் கொடுக்க மாட்டாரு, நான் தான் தேடலையே, நான் தான் கொடுக்கலையே, இப்படியே தான் இருக்கணும். இவ்வளே உலகத்தில் இப்படியே போராடியே வச்சிருவார். அப்புறம் போராட்டமே வந்துடும். நம்மளை ஏதாவது தாக்கிட்டே இருக்கும், கையின் கிளையும் குடும்பத்தையும் தாக்கிட்டே இருக்கும். விளையாட்டு விஷயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தியாசத்தை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். ஸ்தோத்திரம். மத்தேயுல 25:34 வாசிங்க. மத்தேயு 25:34 வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜா ஆண்டவராகிய தேவன் கடைசி நாட்களில் இனி வரும் காலங்களில் முன்னவே நிறைய கதைகளை சின்ன சின்ன ஓமைகளாய் சொல்லி விளக்கை கொடுப்பார் ஆண்டவர். 2 மந்தைகளாய் பிரிக்க வைத்து அவர்களுக்கு எப்படி நீதி செய்கிறார்ன்றதை இதை பார்க்கலாம். நீதிமானுக்கும் நீதி செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கொடுப்பேன். இங்கே எதை செய்கிறோமோ அதுதான், எதை விதைக்கிறோமோ அதுதான். நம்ம எப்படி இருக்கிறோம், கை கொள்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், நம்ம எப்படி கையின் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம், சபைக்கு எப்படி இருக்கிறோம், ஊழியக்காரர் எப்படி இருக்கிறோம், மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறோம், ஒரே இடத்துல எப்படி இருக்கிறோம், ஆண்டவர் பிரிக்கிறாராம். அதை குறித்துக்கான முடிவில் கூட பாருங்க. அதிலே 37 வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் பூமியில் எதை செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார். எந்த மனதோடு நீங்கள் செய்கிறீங்களோ, எந்த உற்சாகத்தோடு தேவனை தேடுறீங்களோ, கர்த்தர் பார்க்குறான்ற பயத்தில் வாழ்கிறீங்களோ, அதற்கேற்ற கிரியை தான் உங்களுக்கு வரும். அதிலே 40ஆம் வசனம் வாசிங்க. அதிலே 40 வாசிங்க. 37 வாசித்தீங்களே, 40 வாசிங்க. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இவ்வளோ ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படி கொடுக்குறோம், எப்படி மனமுகந்து கொடுக்குறோம், உற்சாகமாக கொடுக்குறோம், இது கர்த்தர் திருப்பி எனக்கு தருவார்ன்ற கொடுக்குறோம். தேவனுடைய பிள்ளை வித்தியாசத்தை நிறைய இங்கே காணணும். உலகம் உண்டாத முன்னே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல முன்னவே பலியிடும் வரைக்கும் அவனுக்கு தெரியாது ஆடு இருக்கிறது. அவர் எப்பவும் ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பார். கீழ்ப்படியா கடைசி வரைக்கும் பார்ப்பார். கத்தி ஓங்குற வரைக்கும் கூட பார்த்தார். நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு அவிசுவாசம், பயம். நேற்று தினத்தில் நானும் ஐயோ ஒரே கஷ்டம். ஆண்டவர் என்ன செய்யறார், ஆண்டவர் கைவிட பண்ணா அப்படி கதற ஆண்டவர் சமத்தில் பலிபிடத்திலிருந்து சொல்றேன். அவர் அங்கலாய்த்து போய் எல்லாரும் எங்கள் கிராமத்தில் நாளெல்லாம் இருந்துட்டு சாயந்தரம் தான் வந்தார். ஏன் ஆண்டவர் அதை கேட்பார். தேவன் நீதி செய்கிற தேவன், நம்ம பிரயாசத்தை அறிவார், நம்மளுடைய நோக்கங்களை அறிவார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்ததாய் வாசிக்கலாம் யாத்திராகமும் 8:22-23. யாத்திராகமும் சம்பவங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் நல்ல 10 வாதைகளை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை விடுவித்தார். நிறைய படிக்கணும். இதெல்லாம் உட்கார்ந்து எவ்வளவு அற்புதம் செய்த தேவன், அப்போ செய்த தேவன், வாக்குரைத்த தேவன் எங்கே இன்னும் கிரியை செய்ய வல்லமுள்ளவர், வேண்டுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் நமக்குள்ளே வல்லமையா கிரியை செய்கிறவர். நம்ம வேண்டுதல் விண்ணப்பம் எப்படி இருக்கு, எதை நோக்கி இருக்கு, எதை எதிர்பார்த்துட்டு இருக்கு? விசுவாசம் பெருகும்படி பரிசுத்தத்தை நாடும்படி இருக்கா? வாசிங்க 8 யாத்திராகமம் 8. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில்
அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான தேவன் தர்ம கைவிட மாட்டோம், நமக்காக நிப்பாருமா. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா பயந்து தேவனை தேடினா உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கும் நம்ம ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்காக விசேஷப்படுத்தினேன். பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் எல்லாமே அங்கே வருது. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறதுக்கு அங்கேருந்து விடுவிக்கும்படி பல வாதைகளை அனுமதிக்கிறார் கர்த்தர். தலைச்சன் குழந்தை வரைக்கும் எல்லார் வீட்லேயும் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. கொள்ளை நோய் 10 வாதைகளை மோசையை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். என் ஜனத்தை அவ்வளோ நேசிக்கிற தேவன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அன்பு இல்லையே, நேசிக்கிறது கிடையாது, வசனத்து மேலே பயம் இல்லை, இன்னும் நெருங்கணுன்ற வாஞ்சை இல்லை, அதிகமாக தேடுகிறது கிடையாது, என்ன சொன்னாலும் கீழ்ப்படுதல் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் என் வித்தியாசத்தை உன்னை விசேஷப்படுத்தின விசேஷித்தவர்கள் நீங்கள். விசேஷித்தமான காரியங்களை நீங்கள் செய்தாதான் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 21ல 28, 29, 31 2 சகோதரர்களை குறித்து சொல்றார் ஆண்டவர். யார் கீழ்ப்படுகிறாங்க? கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கேட்பாங்க, விட்டுருவாங்க, அப்படியே நடக்க மாட்டாங்க, இதை போய் சிந்திக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறான்னு ஆராய மாட்டாங்க, தங்களை சரி பண்ணி கொள்ள மாட்டாங்க. வாசிங்க மத்தேயு 21, 28, 29. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2 பேரையும் ஆண்டவர் என் தோட்டத்தை பாரு. ஆண்டவர் ஒவ்வொரு கதைகளை சொல்லி சொல்லி ஓமைகளை சொல்லி சொல்லி விளக்கம் கொடுக்கிறார். கீழ்ப்படுகிறவளே மனஸ்தாபப்பட்டு போகமாட்டேன்றோம், போறானா, போறேன்னு சொல்லிட்டு போகலையாம். எப்படி இருக்காங்க? இப்படி தான் கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் எப்படி என்ன மோதினாலும் மண்ணினால் கட்டப்பட்ட வீடு கோப்பா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார் வசனத்தின் மேலே. அதனால தான் ஆண்டவர் வார்த்தை கேட்கறது கிடையாது. இதை போய் என்னன்னு போய் வீட்டில் போய் ஆராய்ந்து படிக்கணும். அதனால தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைங்க, ராஜாவுடைய பிள்ளைங்க. நீங்க ஆசீர்வாதம் தங்காத காரணம் நாம தான். கர்த்தருடைய பிள்ளை அதிலே வாசிங்க அடுத்த வசனத்துல. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. 30. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். யார் கீழ்ப்படுறாங்களோ அவங்கள மட்டும் எடுத்து பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். அவங்க மூலமா மகிமைப்படுத்தி அவங்க மூலமா ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியெல்லாம் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு முன்னே அதனால தான் கல்லன் சிலுவையில் அறையும் போது கூட, ஆண்டவரே ஏன்னா ராஜாவை அறிந்து அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டு அறிக்கையிட்டு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய்ப்பான்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். இங்கே பூமியில் நீ போராடவோ மேற்கொள்ளவோ ஆசீர்வாதம் இருக்கவோ ஆண்டவரோட சுகம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இழந்து போயிடுவோம். அப்படி அசக்தியாக நிர்விஸ்தாரமாக இருந்தா உங்களுக்கு முன்னே அறியாதவங்களாம் கூட ஆண்டவர் யாரானாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாம் தெரியுமேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அகந்தையாய் பெருமையாய் வார்த்தையை அசட்டை பண்ணி கூடி வருதலை சபை கூடுதலை விட்டு விட்டு என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. நீங்களே அனுமதிக்கிறீங்க பிசாசுக்கு உள்ள இடம் கொடுக்க. ஜாக்கிரதையா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே மத்தேயு 13, 25 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டு போனான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் விதைத்தாலும் நல்ல நிலமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அது பொறுமையாக காத்து பலன் கொடுத்தாதான் சத்துரு நுழைஞ்சிடும். கலையை பார்த்துருக்கீங்களா? நிறைய நம்ம அதுதான் விதைச்சிருப்போம். நெல்லாக இருக்கட்டும், கூட புல் மற்றதெல்லாம் பொதுரு மாதிரி வளரும்.
அதெல்லாம் போட்டோமா? தானா உங்களை எப்படியா தள்ளுறது, ஆண்டவருக்கு தள்ளுறது தான் அவனுடைய வேலை. இதுதான் கலை. சத்ரு, அவன் சத்ரு. ஒவ்வொரு சத்ரு பார்த்துக்கிட்டே இருப்பான். தேவனை நெருங்கக்கூடாதபடிக்கு பல தடைகள், பிரச்சனைகள் சத்ரு தான் கொடுப்பான். அதனால தான் அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படிக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களை தயாராகும்படி சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, கலையை விதைத்து விட்டு போகிறான். அடுத்ததா 28 வாசிங்க. 28, 29. அவன் சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். என்ன ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? நமக்கு தெரியாது, கூடவே இருந்துன்னு குழி பறிக்கிறதும் பொறாமையும் எரிச்சலும் கெடுதல் ஆவியும் யாராக இருந்தாலும் யாருக்குள்ளேயும் தூண்டி விட்டுரும். ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம எழுப்புதலை தடை பண்ணும். களைகளையும் மற்றதையும் கோதுமை பிடுங்கிடுங்க, வளர விடுங்க. ஆண்டவர் வளர விட்டு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஒரு நிமிஷத்தில் அழிந்து போவார்கள் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. கஷ்ட நஷ்டத்துக்கு வெட்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. அதிலே வாசிங்க, இன்னும் அடுத்த வசனத்தை வாசிங்க. 30 வாசிங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். எவ்வளவு அருமையா கோதுமை மணிக்கு ஒப்பிட்டு பேசுறார் ஆண்டவர். எல்லாவற்றையும் அழுக்கு, எல்லா மாறுபான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், கெடுக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும். அதனால தான் அக்கினின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், நெருப்பு உள்ளது. வசனத்தினால, ஜபத்தினால, விசுவாசத்தினால, மன்றாடி போராடுறதுனால எல்லாவற்றையும் செய்ய பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? தானியேல் 1ஆம் அதிகாரம் அடிக்கடி தானியேல் சம்பவங்கள், யோபு சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்க பெற்றுக்கொண்டது காரணம் என்ன? ஆண்டவரே இறங்குறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை அடைத்தது என்ன? அக்கினியை அவித்தது என்ன? 7 மடங்கு 7 மணி கூட ஏன் ஆண்டவர் செய்து இறங்கினார்? அவங்க என்ன செய்தாங்க? அதிகமாக இந்த காரியத்தில் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறார். அடுத்ததாக என்ன பண்ணாங்க? இடைவிடாமல் ஜெபிக்கிறவராக இருந்தார், இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தார், சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறவராக இருந்தார். ராஜாவே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். மற்றவங்க பார்க்கணும் நம்மளை, நற்கிரிகளை, நற்குணங்களை, நற்சாட்சியை, உங்கள் பக்தியை. வாசிங்க தானியேல் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 கவனிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பீனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இந்த காரியத்தில் தானியேல் என்ன செய்தார்? நல்லா போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஞானம், விசேஷித்த ஞானத்தின் ஆவி இருந்ததுனால தீர்மானம் எடுக்கிறார். தம் போஜனத்தையே கொடுத்து நல்லா அப்படி ட்ரைனிங் கொடுத்து நல்ல தேரினங்களாக இருக்கும்படிக்கு, ராஜா கூடவே இருக்கும்படிக்கு இப்படிலாம் ஆண்டவர் செய்கிறார். அதுக்கு தானியேல் என்ன தெரியுமா செய்கிறாரு? வாசிங்க, அவர் எடுத்த தீர்மானம் 8:9 வாசிங்க. 8:9 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதுதாங்க அவர் எடுத்த தீர்மானம். ஜாலியாக இருக்கும். அவங்களோட போகலன்னா போக முடியலையே, அவங்களோட இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இதுக்கு அடிமையாக இருக்குது டைம் நல்லா அப்படி தான் இருக்கும் இல்லையா? இப்படி காத்திருக்கணுமா, உபாசிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, ஓடிவர் துதிக்கணுமா, கஷ்டமாக இருக்குல்ல. அவர் பாருங்கள், தலைவர்கிட்ட அவங்க எல்லார் கண்களும் தயவு கொடுக்க செய்து தான் நடத்துகிறவங்க. நாங்கள் வேணாம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே வேணாம் தீர்மானம் பண்ணினார் தானியேல். அப்போ பாருங்கள், அதே அதிகாரத்தில் முடிவு வரைக்கும் அவங்க மத்தியில் வித்தியாசத்தை பாருங்கள். தீர்மானிக்கணும், நீங்கள் இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இனி இதை ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இந்த காரியத்தில் வெறுக்கிறேன், இனி இவ்வளோ இப்படி இனிமேல் இப்படி இருப்பேன், கொஞ்சம் நேரமாக படிப்பேன், இவ்வளோ நேரம் ஒரு டைம் எடுப்பேன், ஒரு நேரத்தை வைப்பேன், ஒரு செபிப்பேன். வைக்கணும். இவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன், இன்றைக்கி எவ்வளோ நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், இன்றைக்கி எப்படி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி செலுத்தினேன், இன்றைக்கி தேவனை தேடினேனா? தீர்மானம், இதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும்.
தானியேல் செய்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க 12. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் வேண்டாம், விடுவோமா? இந்த காலத்தில் ராஜா எல்லாம் கொடுத்தாருன்னா நல்லா அனுபவிக்க தான் விரும்புவாங்க. அவர் பாருங்க, அவருடைய தீர்மானம் தீட்டுப்படுத்தக்கூடாது, அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்காக அவர் வைராக்கியமாக இருந்ததுனால தான் தூதர் இறங்குறாங்க. ஆண்டவர் ராஜா மன்களை உயர்த்துறாரு. குற்றமற்றவராக இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார் தானியேல். இதெல்லாம் இருந்தால் தான் கர்த்தர் இறங்குவார், நமக்காக வைராக்கியமாக செய்வார். அதிலே வாசிங்க 15, 17. 15. 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. 17. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். எவ்வளவு அருமையான தேவன்! ஆண்டவர் அதை பார்க்குறாருல்ல, உன் தீர்மானத்தை பார்க்குறாரு, உன்னுடைய பக்தியை பார்க்குறாரு, உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்குறாரு. இதில் தீட்டுப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்களை பார்க்கல முகம் அப்படி இருந்ததா, நீ என்ன போட்டாலும் முடியாது, பிரகாசிக்காது. புஷ்டி உள்ளவர்களாக இருந்தாங்களாம், கலை உள்ளவர்களாக இருந்தாங்களாம். எவ்வளோ ஒரு கிருபை பெற்ற ஆண்டவர்! அவருடைய தீர்மானம், நம்ம தீர்மானம் எடுக்கணும், எல்லாவற்றும் தீர்மானம் எடுக்கணும். அசுத்தமான காரியங்களை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இதெல்லாம் தீர்மானம் எடுத்தால் தான் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார், உதவி செய்வார். நீ எப்படி வெறுக்கிற, தேவனுக்காக எப்படி பக்தியாக காமிக்கிற, எப்படி வைராக்கியமாக இருக்கிற, அதை விட்டு விலகி வரியா? அதில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். செய்தாரா இல்லையா? ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா? வித்தியாசத்தை காமிச்சாரா இல்லையா? ஆனால் அவருடைய காரியங்கள் என்ன? தீர்மானம் எடுத்தார். அசுத்தமான காரியங்களை தொட மாட்டேன். ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் உங்கள் தீர்மானங்கள் எடுங்க. அந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை, கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். அதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆனால் நாம கீழ்ப்படுகிறோமா? தானியேலை உயர்த்தினாருமா, ராஜா பார்த்தார், வித்தியாசத்தை பார்த்தார் அவர்களுக்குள்ள. அப்போ என்னதான் சாப்பிட்டாலும் முடியாதுங்க. அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தாயவு, அவருடைய இறக்கம் கர்த்தருடைய பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா வித்தியாசம் வராது. எச்சரிப்பு சொல்ல வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். லூக்காவில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஜல்லடைய ஜலிப்பாராம். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் போலியானவங்களுக்கும் அசுத்தமுள்ளவங்களுக்கும் கடைசி இனி வரும் காலங்களில் ஜலிச்சு எடுப்பார். பதரையோ தூசியோ நெல்லை கூட பார்த்துருப்பீங்களா? கிராமங்களை பார்த்துருக்கீங்களா? கோதுமை மணியாக இருக்கீங்களா, பதராக இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த காலை வெள்ளை கோதுமை மணியாய் தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருக்கணும். பதரையோ சுட்டெரிக்கப்படுவதுக்காக இந்த மாய்மாலெல்லாம் அந்த வேஷம்லாம் நிலைக்காது, நிற்காது, ஆண்டோட்ட செல்லுபடியாகாது. எந்த ஆசீர்வாதம் தங்காது, நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது, கலிகுறுதல் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் ஜாக்கிரதையாக பரிசுத்தத்தை விரும்பணும், வார்த்தையை நேசிக்கணும். அன்புமா, அன்பு கூறணும் சபிக்கப்பட்டோம். இதுனா ஆண்டவர் இப்படி திட்டுறாரு நினைப்பீங்க. நீ சாபத்தில் மாட்டிக்க வேண்டிய ரகசியம் அது. எதில் அன்பு கூர்ந்தாலும் கஷ்டம். எது மேல அன்பு செய்து அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் ஆறுதல். பணம் தான், உலகம்தான், மனுஷர் தான், இப்படி தான் வாழ்வேன். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அல்லவே அல்ல. பூமிக்குரிய உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் வேண்டு, எல்லாம் என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டு உங்களுக்கு என்ன தேவை என்று. ஆனால் ராஜ்யத்தை நீதியை தேடணுமே. வர்றதில்லையே, என்ன சொன்னாலும் ஆராதிக்கிறதுக்கு ஐக்கியத்தை விரும்புறது இல்லையே. ஒரே ரத்தத்தையும் மறுபடியும் சொல்கிறேன், சரீரத்தை உட்கொள்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதிலே லூக்கா 22 31 32 வாசித்தீங்கன்னா சீமோன் பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்றார். வாசிங்க லூக்கா 22. பின்னும் கர்த்தர்
கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். எவ்வளவு அருமையான தேவன். என்ன சொன்னாலும் விலகி போய் விலகி போய் உலகத்தில் அதிலே போய் சிற்றின் மொழி இச்சையிலும் விழுந்து போனீங்கன்னா உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கிறம்பா. அதனால தான் என் பிதாவிடத்தில் பரிந்து பேசி இயேசுவானவர் சோமனிட்டு அவங்களுக்காக நாங்கள் திறப்பில் நின்று மனதார உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்துக்கு தலை மேலே கைகளை வைத்து ஆண்டவருடைய கொடுத்த நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, புடைக்கிறதுக்கு சுளைன்னா முரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறது. யோபுக்கு வந்தார்லையா, உத்தரவு கேட்டுட்டு வந்தான் இல்லையா, பேதுருவுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய பலத்தினால்தான் நம்ம நிற்க முடியும். தேவனுடைய உணர்வும் ஆவியும் கிருபையும் இரக்கமும் தயவும் இல்லைன்னா வளர முடியாது. அபிஷேகத்து மேலே ஒரு வாஞ்ச வாங்க, வேதத்து மேலே ஒரு வாஞ்ச வாங்க, தேவ சமூகத்தை அதிகமாக வாங்க. தேவ சமூகத்தில் ஆராதிக்க இன்னும் சீக்கிரமாக, எவ்வளோ லேட்டாக வரீங்க, முழுமையாக ஆராதிக்க விரும்புங்க. சீக்கிரம் வருவேன், வந்து நல்லா ஆராதிப்பேன், துதிப்பேன், பாடுவேன், கைத்தட்டுவேன், எல்லாவற்றிலும் முழுமையாய். என்னமோ லேட்டாக வரீங்க. ஏன் அந்த பயம் உணர்வு இல்லை? எங்களுக்கெல்லாம் இங்கே 4 மணிக்கே தூங்க கேட்டு போயிடும். நைட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு முடிச்சுட்டு இன்ன வரைக்கும் இருக்கிறோம் பாருங்க. இன்னும் பெருகணுமா, இன்னும் ஆசீர்வாதம் வேணுமா, இன்னும் ஏன்னா ஆண்டவர் எங்களை கேட்பார். நாங்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஆண்டருக்கு முன்பாக நிற்கணும். மறைவானது ஆண்டருக்கு ஒன்றுமே இல்லை. ஜாக்கிரதையாக இருக்கணும். இனி ஒரு காலங்கள் சத்துருவின் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணிகளா இருக்கணும், ஜெயிக்கிறவளா இருக்கணும், மேற்கொள்கிறவளா இருக்கணும். வசனத்தினால, சாட்சியினால, ஜபத்தினால இருந்தாதான் சத்துருவின் காரியங்களை அவன் தந்திரங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த வார்த்தை கொடுத்து கூட ஏற்கனவே நுழையிறான், தங்குறான், வாசம் பண்ணுறான், கேட்டுப்பான்னு சொன்னேன். இந்த வார்த்தையில் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவன் எதிர்த்து நிற்க திராணிகளா உபவாச ஜபம் வார்த்தையினால இயேசு ஜெயித்து காமிச்சாரா இல்லையா? சாட்சியை வாழ்றதுலையும் ஜெயித்து காட்டணும். அப்போ தான் உங்களை பார்த்து பயப்படும், நுழைய மாட்டான், உன் கிரிகளை தொடமாட்டான், உன் பிள்ளைகளை தொடமாட்டான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராது, தரித்திரம் வராது, நஷ்டம் கஷ்டங்கள் வராது. நீங்களே இடம் கொடுத்துறீங்க. ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பாருங்க. கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லோரும் பட்டயத்தினால் சாவார்கள். எவ்வளவு பயங்கரமானவர். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 9-10. 9-10. 9ஆம் அதிகாரத்திலே 9-10. இது சல்லடியினால் சலிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும் படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. எவ்வளோ ஜலித்தெடுத்து கோதுமை மணியா இருக்கிறதுக்காக தான் அந்த புடமிடுதல், இந்த சிச்சை, இந்த ஜபங்கள், இந்த நொறுக்குதல். அசட்டை பண்ணிடாதீங்க. எவ்வளோ காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன அதிசயங்கள் செய்தாலும் பாருங்க. உபாச ஜபத்துக்கு சித்ரா மாமா, இவங்க ஜான்சி, அவங்க நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக அவங்க ப்ரேயருக்கு வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படி எல்லாரும் தேவசமத்தில் சுகமளிக்க கூட்டங்களுக்கெல்லாம் வாங்க, வீடுகள் ஜபத்துக்கெல்லாம் வாங்க. உங்களுடைய பங்கு சபை, நம்ம ஜனங்க, நம்ம பிள்ளைங்க. நான் சபையில் ஒரு அங்கத்தினர், நான் வருவேன். நேற்று தினத்தை பேசும்போது நீங்கள் சபைக்கே வரதில்லைன்னு ஒரு விசுவாசி கேட்குறாங்க. குடும்பம் மற்றவங்க மனைவி பிள்ளைங்களாம் வர்றாங்க, அவர் வர்றதில்லை. ஒரு விசுவாசி கேட்குறாங்க, நீங்கள் சபைக்கு வந்தால் தானே சபையை பற்றி தெரியும். அங்கே ஒன்று பேசி சரி பண்ணிடுவாங்க. ஒரு வீட்டுக்கு வரணும், ஒரு வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் வளர்ச்சிக்கு உங்ககிட்டயே ஆண்டவர் கணக்கு கேட்பார். நீங்கள் சபைக்கு எப்படி இருக்கீங்க, ஊழியக்காருக்கு எப்படி இருக்கீங்க? ஜல்லிப்பாரம்மா, அரிச்சு எடுப்பார். கோதுமை பதரை போல இருக்காதீங்க. தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. இனி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. ஆண்டு வருகை இருக்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? மகிமைப்படுத்துவோமா? இந்த நாள் கால வேளை ஆராதனையில தேவன் உங்களோடு என்னோடும் தேவன் இடைப்பட்டு இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் ஆளுகை செய்த கிருபைகளுக்காக கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த 2025 வருஷத்து இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் என் தேவன் எங்களையும் அருமையான நீர் எனக்கு எங்களுக்கு கொடுத்த விசுவாச பிள்ளைகளையும் காண செய்து உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய சமூகத்தில் நின்று துதிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக ஆராதனை செய்யும்படியாக கொடுத்த மாபெரும் பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாய் இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறியோரு முதல் பெரியோரோடு கரங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். அப்பா, எந்த நோக்கத்தில் இந்த இடத்துல நின்றுருக்கிறார்களோ, எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்து நின்று இருக்கிறாங்க, ஜெபித்திருக்கிறார்களோ, வேண்டுதல் செலுத்தியிருக்கிறாங்களோ, அந்த நோக்கம் நிறைவேற கிருபை தருவீராக. வந்த யாரும் வெறுமையாய் போகுது. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடந்து செல்ல கிருபை தான். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, அன்றுவரே பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, அன்றுவரே எல்லா வித ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அந்த யாரும் வெறுமையாய் போகுது. தெய்வீக ஆசீர்வாத பிள்ளைகளோடு கடந்து செல்ல கிருபை தான். நீரே ஆசீர்வாதம் மீட்பரே சுமந்த நல்ல பிதா. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. கட்டளை சேர்ப்பு பத்து முதல் ஒன்று கட்டுமே ஒரு வாதத்தை வைத்து சங்கீதம் திவ்யாட்சி